ஹலோ அண்ட் வணக்கம். யூஸ்வலாக நம்ம சேனலில் இந்த சம்மரில் நிறைய ஜூஸ் வெரைட்டிஸ் போட்டு எனக்கும் போர் அடிச்சிருச்சு. ஃபார் அ சேஞ்ச் இன்றைக்கி இந்த சீசனில் அவைலபிளாக இருக்கிற பலாப்பழத்தை வச்சு ஒரு ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 200 கிராம் பலாப்பழத்தை கொட்டையெல்லாம் நீக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த பழம் என்னது ஓரளவுக்கு நல்லாவே ஸ்வீட்டாக இருந்தது, அதனால் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு அரை டம்ளர் தண்ணியும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்செடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் 200 கிராம் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இந்த அரைச்ச பலாப்பழத்தோட பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது கூட உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ பேக்கிங் சோடா தேவைப்பட்டதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணியை இந்த மாவில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து இந்த உளுந்து வடை போடுறோம் இல்லையா, அந்த மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடை சட்டியை சூடு பண்ணிவிட்டு வடை சட்டி சூடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு நீங்கள் 2 பக்கமும் நல்லா சுட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்டியான இனிப்பான பலாப்பழ போண்டா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ஸ்நாக் தான். ஒரு 5-10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். பட் இதோட டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு சும்மா கும்தாவாக இருக்கும். இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாச்சு. இங்கே ஒரு சின்ன பர்ச்சேஸ் இருக்குது வெளியில். அதுக்காக நம்ம கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸ் கணபதியில் அதுக்காக போயிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா மழை வந்துட்டுனாலே யூஸ்வலாக டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாகிடும். சரி, ஆனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி அந்த பர்ச்சேஸ் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். எனக்கு கொஞ்சம் அந்த ஓக் மாதிரி கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொஞ்சம் தேவைப்பட்டது. யூஸ்வலாக அந்த ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி செய்கிறதுக்காக இங்கே ஆல்ரெடி நான் பார்த்து வச்சுருந்தேன். ஸோ அது அவைலபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஓக்ஸு, ஃப்ரைங் பேன்ஸு, வடை சட்டி அதெல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் இன்எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. தேவையான பொருட்கள் வாங்கியாச்சு. பட் ஸ்டில் நமக்குன்னு கொஞ்சம் பக்கெட் லிஸ்ட்டில் திங்ஸ் இருக்கும்ல, மேபி அதில் ஆட் ஆன் பண்ணலாம். இல்லை அதுலேருந்து சில திங்ஸ் நமக்கு தேவைப்பட்டதுன்னா வாங்கலாம். அந்த மாதிரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மற்ற செக்ஷன்ஸும் பார்த்துட்ருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா செராமிக் பவுல்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. நான் சொல்லியிருப்பேன், எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி மினியேச்சர் திங்ஸு, இந்த மாதிரி செராமிக் பவுல்ஸு, டிப் பவுல்ஸ் எல்லாம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய அதோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஒரு தனி வீடியோவில் நான் அது உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் மோரோவர் இந்த வ்ளாகில் நான் என்னென்ன ஷாப் பண்ணியிருக்கேன், முன்னாடி அந்த கிட்ஸரில் என்னென்ன ஷாப் பண்ணியிருக்கேங்கிறது ஒரு ஹால் வீடியோவாக உங்களுக்கு சீக்கிரமே போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த வுடன் ஐட்டம்ஸு, சாப்பிங் போர்டு, கத்தி இதெல்லாமே கூட கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். ஸோ எனக்கும் கொஞ்சம் கத்தி அந்த மாதிரி திங்ஸும் வாங்க வேண்டியது இருந்தது. அதெல்லாமே கூட பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இன்னையோட பர்ச்சேஸ் முடிஞ்சுது. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு நீ டின்னர் குக் பண்ணணும். இன்றைக்கி டின்னருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான மெனு தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக நம்ம மந்தி பிரியாணி, சிக்கன், மட்டன் அந்த மாதிரி மீட் வச்சு தான் நம்ம செஞ்சுருப்போம். பட் இன்றைக்கி ஃபார் அ சேஞ்ச் நான் அந்த காடை வச்சு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அதில் நான் சீரக சம்பா அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி அந்த பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு வடை சட்டி சூட் பண்ணிவிட்டு அதில் எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். இதில் மிளகு காரம் தான் டாமினேட்டிங்காக இருக்கணும். பட் நான் கொஞ்சம் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். பிகாஸ் எனக்கு நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக என்னோடய ஃபுட் எடுத்துப்பேன் எப்போவுமே. அதுக்காக நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். பட் ஆத்தென்டிக் ஸ்டைலில் மிளகாத்தூள் கிடையாது. ஸோ அதில் மேஸு, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம் இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜல்ஜீரகம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பிரியாணியை ஒரு 3 போர்ஷன்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி செய்ய போகிறோம். சரிங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி அந்த பவுடர் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம வாங்கி வச்சுருக்க காடையை நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா, 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன்.
அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு, தண்ணி, கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மந்தி மசாலா. நான் அதை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். அந்த மூடி போட்டு குக் பண்ணிடலாம். ஏன் மஞ்சத்தூள் போடுறோன்னா, யூஸ்வலாக அந்த காடையில் ஒரு கவுச்சி ஸ்மெல் அடிக்கும். சிலருக்கு வந்து அந்த ஸ்மெல் பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. எனக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்ததுன்னா என்னால் சாப்பிட முடியாது. ஸோ அந்த ரீசனுக்காக நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துப்பேன். உங்களுக்கு வந்து மஞ்சத்தூள் இது ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை கம்மி பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு அந்த மேரினேஷனுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு மிளகாய்த்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மந்தி மசாலா, இது கூட லெமன் ஜூஸ். இதில் லெமன் ஜூஸ் தான் ரொம்ப மேண்டட்ரியான ஒன்று. ஏன்னா இதில் வந்து தயிரோ தக்காளியோ எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. லெமன் ஜூஸ் மட்டும்தான். அது கூடவே கொஞ்சம் ஆயில், இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை தான் நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். இது பாருங்கள், நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கியாச்சு. இப்போது அந்த குக்கரில் வெந்த அந்த காடை பீசஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு அந்த பீசஸில் இதை நம்ம கோட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பிரியாணி செய்கிறதுக்கும் பாத்திரம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பிரியாணி சட்டி அடுப்பில் வச்சுட்டு சூடு பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைன் ஆயில், அப்புறம் இதில் வந்துட்டு நான் பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்து தாளிச்சாச்சு. இது தாளிச்சதுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ணின வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அந்த வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. உங்களுக்கு பாருங்கள், அந்த நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். இந்த மெயின் டைம் நமக்கு காடையும் ரெடி ஆகிடுச்சு. அந்த காடை மீட் எடுத்து இப்போ அந்த மசாலா கோட் பண்ணி கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ண வச்சிடலாம். இது நான் ஃபஸ்ட் டைம் மஞ்சத்தூள் ஆட் பண்ண மறந்துட்டேன், அதனால் நான் இப்போ அதை ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதெல்லாம் எடுத்து அந்த பீசஸில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா தடவிக்கலாம். ஏன்னா இது நீங்கள் சூட்டோடு செய்யும்போது தான் அந்த மசாலா சீக்கிரம் பிடிக்கும். நீங்கள் ஆற வச்சு செஞ்சிங்கன்னா அவ்வளோ தூரம் உள்ள மசாலா இறங்காது. இதுவே நீங்கள் சிக்கன் லெக் பீஸ் செய்யும்போதும் நீங்கள் இதே ப்ரொசீஜர் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும். நல்லா கோட் பண்ணி வச்சுட்டு அந்த மசாலாவில் நெக்ஸ்ட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான மற்ற ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிடலாமா. இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். 4 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துருக்கேன். யூஸ்வலாக அது கீரி சேர்த்த மாட்டாங்க, நான் வந்து சேர்த்துருக்கேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு காரம் இல்லைன்னா எனக்கு சாப்பிட முடியாது. அதனால நம்ம கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ரெட் சில்லி பவுடர். சரிங்களா, இது என்னுடைய ஸ்பெசிஃபிக் இன்க்ளூஷன். இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போடுறது வந்து கலருக்காக, இந்த ரெட் சில்லி பவுடர் போடுறது வந்து காரத்துக்காக. நெக்ஸ்ட்டு இந்த மந்தி மசாலா 3 ஸ்ப்ளிட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. இப்போது இந்த 3rd போர்ஷனை இங்கே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம காடை வேக வச்சோடனே அந்த ப்ராத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்கேஸ் மீட் இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வெட்டி போட்டுட்டு சூப் மாதிரி கூட குடிச்சிக்கோங்க. இப்போ நான் அந்த சூப் எல்லாமே அதில் ஆட் பண்ணியாச்சு. ஞாபகம் இருக்கட்டும், நம்ம சூப்புக்கும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு தேவையான அளவு ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இதுலேயே நான் லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். ஒரு ஹாஃப் லெமனை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி அதோட ஜூஸ் எடுத்தாச்சு. இப்போ அது கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி, நான் வந்து ஒரு 3 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு தண்ணி பார்த்திங்க அப்படின்னா 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 5 கப் தண்ணினா எனக்கு அந்த சூப் போக மீதி எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்கணும். கொதித்து தண்ணி வற்றினதுக்கப்புறமா இது தம்மில் போட்டுடலாம். அது கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த காடை பீசஸை, அதையெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஃப்ரைங் பேனை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த பீசஸ் எல்லாம் போட்டு நல்லா 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி குக் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இது ஜஸ்ட் அந்த டேஸ்ட்டுக்காகவும் அந்த மசாலா மேரினேட் பண்ணிட்டு உள்ளே இறங்கணும், அந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு உள்ளே இன்க்ளூசிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரொசீஜர். இப்போ காடையை 2 பக்கமும் திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ பாருங்கள் அந்த காடை வந்து அந்த மசாலாவில் கூட்டாகி அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இது ஹார்ட்லி ஒரு 10 மினிட்ஸ் தான் நடக்கும் இந்த ப்ரொசீஜர். அதுக்கப்புறமா அந்த தண்ணி ஆயிலில் ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த பீசஸ் தனியாக எடுத்து வச்சுருங்க. இதை நான் வந்து ஒரு 4 பேட்சஸாக நான் போட்டிருக்கேன். பிகாஸ் எனக்கு வந்து நான் 4 காடை வாங்கியிருந்தேன். 4 காடையை 2ஆக கட் பண்ணி தர சொல்லி போட்டிருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஒரு ஹார்ட்லி ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சு இதை ஃப்ரை ஆகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு சாப்பாடு வந்து ஓரளவுக்கு ஒரு 75% குக் ஆகிடுச்சு. இப்போது இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃப்ரை பண்ண காடை பீசஸை மேலே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அடியில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. அதுக்கு மேலே ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அந்த தோசைக்கல்லுக்கு மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் தம்மில் வச்சு இறக்குனிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சூடான உதிரியான சீரக சம்பா காடை மந்தி பிரியாணி ரெடி ஆகிடும். இது பாருங்கள் அரிசி எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு. இது ஆறுச்சுன்னா இன்னுமே உங்களுக்கு அந்த அரிசி தனித்தனியாக தெரியும். நான் ஒரு கார்னிஷிங்காக கேஷ்யூஸை வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ எங்களோட டின்னர் ரெடி ஆகிடுச்சு சர்வ் பண்ணுறதுக்கு. ட்ரை திஸ் அண்ட் தேங்க் மீ லேட்டர். ஏன்னா இதோட டேஸ்ட்டு சும்மா கும்தாவாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.